அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மேலே 2 குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? ஒன்று தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மறைமுகமாக உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது, தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் மூலியமாக பீகாரில் இருக்கிற 1 கோடி வாக்காளர்களை புதுசாக சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். சாமானியனின் குரலாக என்னுடைய பதில். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிற இடங்களில் பூரா அந்த இவிஐ மிஷினில் எந்த பட்டனை அமர்த்தினாலும் தாமரைக்கு ஓட்டு விழுகிற மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்னாடி இருந்துச்சு. அதை உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, நிறையா முறையே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இவிஐ மிஷினில் நமக்கு தவறு செய்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டார். இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க? எஸ்ஐஆர் மூலியமாக பீகார் இருந்து 1 கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் புதுசாக வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கீங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கண்டிப்பாக தோற்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பதட்டத்தில் தான் ஒரு தவறான தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, எல்லாம் அது சுயமாக தான், தனிப்பட்ட முறையில் தான் இயங்குங்கிறத நம்ம பலமுறை சொல்லியாச்சு. ஆனால் திருப்பி இவங்க நம்மளையே குறை சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது, அதை தான் இதை காமிக்குது.